ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுதான் நேற்று நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணது. ஸோ இந்த இந்த 3 ட்ரெண்ட் லைன் தான் இன்றைக்கி போட்டு வச்சுருந்தது. ஸோ இந்த க்ரீனு, இந்த பிளாக்கு, இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ பட் ஆனால் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சரியான ஃபால்ஸ் பிரேக் அவுட். அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணேங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கேப் பார்டர் இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 19ஆம் தேதிக்கும் 20ஆம் தேதிக்கு உண்டான இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் பார்டர் இருக்குது. அது ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு வித் ரீடெஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு பேங்க் நிஃப்டி, ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ பார்த்திங்கன்னா ஸோ 9.15க்கு பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருந்தது. நிஃப்டி கொஞ்சம் டயலமா மாதிரி ரெண்டும் கட்டான நிலைமை தான் இருந்தது. அதுக்கடுத்து 9:20க்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியும் புல்லிஷு, பேங்க் நிஃப்டியும் புல்லிஷு. ஸோ நிஃப்டிலையும் ரீசனபிளான இதெல்லாம் இது ரீசனபிளான வால்யூமு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ரீசனபிளான வால்யூம். ஸோ அந்த இது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போகும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த கேண்டில், ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலில் பார்த்திங்கன்னா டெல்டா இல்லை, அதனால் இந்த கேண்டில் தான் வச்சு கன்சிடர் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9:25க்கு அந்த இதுக்கு மேலே தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சது. ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோவில் கன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நிஃப்டி சார்ட்டில் பார்த்திங்கன்னா கேப் பார்டர் அந்த இது இருக்குது. ஸோ எப்போவுமே ட்ரேடு பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது. ஒன்லி பார்த்திங்கன்னா கேப் பார்டர் விட்டு பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது எடுக்கலாம், இல்லாட்டி கேப் பார்டர்லேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது எடுக்கலாம். ஸோ நேற்று நான் எடுத்தேன் பார்த்திங்களா இந்த இடத்துல. ஸோ கேப் பார்டர்லேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது நான் எடுத்தேன் பார்த்திங்களா, சூப்பர் ட்ரேட் அந்த இது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். நம்ம இந்த இடத்துல வால்யூம், சப்போஸ் இந்த இடத்துல வால்யூம் வருதுன்ட்டு இந்த இடத்துல போயிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி நிஃப்டியில் என்ன தான் ட்ரேடிங் செட்டப்பு, ஆர்டர் ஃப்ளோ படி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தாலுமே நான் இன்றைக்கி அந்த இடத்துல ட்ரேடு எடுக்கலை. இஃப் சப்போஸ் நான் போயிருந்தேன் வச்சுக்கோங்களேன், இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வருது 9:25க்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நான் இங்கே நான் போயிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 705, ஓகேவா, 705 போயிட்டு அதுக்கடுத்து இது ஹை பார்த்திங்கன்னா 724 தான் போயிருக்கு. ஸோ இது இந்த மணியில் போயிருந்தால் தான் இந்த 20 பாயிண்ட்ஸே நம்ம பிடிச்சிருக்க முடியும். கொஞ்சம் ஃபார் ஓடிஎம் நம்ம போயிருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக 5 பாயிண்ட் கூட மூவே ஆகிருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அந்த கேப் பார்டரோட ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால இன்றைக்கி இந்த ஒரு ட்ரேடு நம்ம எடுக்காமல் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன்னே லைவ் மார்க்கெட்டில் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது ட்ரூ பிரேக் அவுட்டாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்ட்டு பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும். ஸோ நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஓகே, 11:45. ஸோ அந்த டைம் நான் இருந்திருந்தாலும் நான் எடுத்துருக்க முடியாது. அப்போ எனக்கு ஸ்க்ரம் மீட்டிங் இருக்குது, அதனால் நான் அப்போ இருந்தாலும் நான் எடுத்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கவே செஞ்சேன் இதை. அதுக்கப்புறம் 11:45க்கு இப்போ நம்ம இந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 11:45க்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 11:45க்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே கம்பேரிட்டிவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ 11:45க்கு நம்ம போய்க்கலாம். ஸோ 11:45க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இங்கே 15K இருக்குது, இங்கே 5K இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸுக்கு மேலே போனால் தான் நம்ம கன்சிடரே பண்ணணும். ஸோ அதனால் இங்கே ஒரு லைனை போட்டுருவோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து போயிருக்கு. ஸோ அங்கே நம்ம வந்து போயிருந்தோம்னா இந்த இடம் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிருக்கு. ஏன்னா ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கேப் பார்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளேயே தான் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலும் இந்த இடத்துல வந்து வந்து நம்ம வந்து போயிருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல அந்த அந்த கேப் பார்டர் எப்படி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குன்ட்டு பாருங்களேன். அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல 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 ரிஜெக்ஷன் வந்திருக்கு. சரியான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து இவன் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாகவே இருந்தாலுமே வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 11 வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவில் வந்து 11 கன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த 15K இதுக்கு மேலே வந்து போகவே இல்லை. அதுக்கடுத்து இங்கே தான் வந்து போயிருக்கு. போயிட்டுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போனா அது வந்து என்னது, அங்கே வந்து நிறையா ரிஜெக்ஷன் வந்து நடக்குது. செல்லர்ஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஃபால்ஸ் பிரேக் அவுட். இங்கே நல்லா ஹியூஜ் பையிங் இம்பேலன்ஸ் வந்திருக்குன்ட்டு நினச்சிட்டு நம்ம போவோம். பட் ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸே வந்திருக்கு. அதுக்கடுத்து அந்த லெவலில் பார்த்திங்கன்னா பிரேக்கே பண்ணலை. அதுக்கு கீழே தான் வந்து போயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏன் வந்து அந்த கேப் பார்டருக்குள்ள ட்ரேடை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோங்கிறதுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல சாலிடான ப்ரூஃப். ஸோ ஏன்னா அதுலேருந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்து வரும். ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ரிஜெக்ஷன் வந்திருக்கு பாருங்க. ஒரு சரியான ஹியூஜ் ரிஜெக்ஷன் இங்கேக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை ரிஜெக்ஷன் வந்து பார்த்திங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து டார்கெட் இந்த இது பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். போயிருந்தாலும் இந்த கேப் பார்டர் இந்த தொட்டோன்னு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். அதளவுக்கு தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்தோம்னா வந்து அதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்திங்கன்னா இந்த இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடே எடுத்துருக்கக்கூடாது. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக இருந்தாலுமே ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்திருந்தாலுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இம்பேலன்ஸ் இது பிரீச் ஆகலை. இங்கே தான் வந்து ப்ரீச் ஆகிருக்கு. ப்ரீச் ஆகிட்டு அதுக்கு அடுத்து அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே வந்துட்டானாலே வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து அந்த பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே போக விட மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே நீங்கள் உஷாராக இருந்திருக்கணும். அங்கேயே நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா மினிமம் லாஸ்லேயே வந்து எக்ஸிட் ஆகிருந்துருக்கலாம். அது வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். சாரி, இது பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல அதுதான் வந்து இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன். இங்கே இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பாருங்களேன், அதுதான் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்து இதை ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோலாம் பார்க்கவே தேவையில்லை. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு வந்து உள்ளே குதிச்சிடலாம். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல மொமெண்டமோடு தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எதனால் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவாக வந்து நம்ம செக் பண்ணுறோன்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும். லெஃப்ட் ஷோல்ட்ரு, ஹெட்டு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்ட்ரு, அதோட டார்கெட் இது. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமும் கீழே போயிருக்கு. ஆனால் ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்திங்கன்னா இதுதான் டார்கெட்டு. அதுக்கு மேலே போகிறதெல்லாம் வந்து இது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து அது வந்து ட்ரூ பிரேக் அவுட் தான். பட் ஆனால் அங்கே வந்து கேப் ஆர்டர் இருந்தனால வந்து அது நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகிருக்கும் இன்றைக்கி. ஸோ அதனால் அந்த ஒரு இதனால் வந்து இன்றைக்கி நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈவன் தோ அது பிரேக் அவுட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கேப் ஆர்டருக்குள்ளே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டு கன்சிடர் பண்ண முடியாது. ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்துருந்தாலுமே அங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து நம்ம போனோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்டான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஒரு ரிஜெக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. தேங்க்யூ மக்களே.